வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அண்ட் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கான ஃபிசிக்கல் நடந்துட்டுருக்கு. இப்போது இதுவரையும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது இதுக்கு முன்னாடியோ இன்றைக்கோ யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஆர்பிஎஃப் ஆவடியில் தான் ஃபிசிக்கல் நடக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் இதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறக்கூட கேண்டிடேட்டும் இருக்காங்க. இதுவரையும் அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இதுக்கப்புறம் அட்டன் பண்ண போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அந்த சேனலில் ஜாயின் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த இடத்துல என்னென்ன கேட்குறாங்க, அண்ட் அதே மாதிரி அந்த ஃபிசிக்கலில் ரன்னிங்கில் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அட்டன் பண்ண உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் அட்டன் பண்ணக்கூடிய கேண்டிடேட் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னையில் தான் இதுக்கான ஃபிசிக்கல். தமிழ்நாடு கேண்டிடேட்க்கு மட்டும்தான் வந்து சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னையில் நடக்குது. ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆவடியில் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாராவது இதை அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை டெலிகிராம் சேனல்லையோ மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அட்மிட் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார், பேன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு 4 காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லையும் அந்த அட்மிட் கார்ட்லேயும் இருக்கக்கூடிய நேம் மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபிடவிட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நார்மல் வாட்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம், பட் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரியல. இதுவரையும் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ டெலிகிராம் சேனல்லையோ மெசேஜ் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மல் வாட்ச் எடுத்துகிட்டு போகலாம், பட் இந்த இப்போ RFID இருக்கிறதுனால மேபி வந்து ஐடிபிபியில் வந்து அலௌடு இல்லை, பட் இங்கே எப்படின்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நார்மல் வாட்சில் டைமிங் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மல் வாட்ச் கட்டிட்டு போங்க. டிஜிட்டல் வாட்சில் அலௌடு இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து மொபைல் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் சைலண்ட்லியோ இல்லை சுவிச் ஆஃப் பண்ணி உங்களோட பேக்கில் வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் உள்ள அலௌடு இல்லைன்னா அங்கேயே வாங்கி அவங்க வந்து வச்சுருவாங்க. ஓகேங்களா, திரும்ப நீங்கள் போகும்போது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் இங்கே நம்ம சிஆர்பிஎஃப் ஆவடியில் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. அட்டன் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. எல்லாருக்குமே 6 AM வந்து ரிப்போர்ட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி அந்த இடத்துல நீங்கள் போய் ரீச் இருக்கிற மாதிரி நீங்கள் போயிருங்க. வெளியிலிருந்து வரவங்க அங்கே ரூம்ஸ் அவைலபிள் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்து போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரூம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயர்டு இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து நாளைக்கு உங்களோட ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் போயிருங்க. ரூம் வந்து 200, 300 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரூம் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஓகேங்களா, சிஆர்பிஎஃப் ஆவடி கிட்ட. ஓகேங்களா, அங்கேயே ரூம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் போகிறவங்க நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி போயிருங்க. ஃபுட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஆயில் ஃபுட்டோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்டோ எதுவும் எடுக்காதீங்க இந்த 1 வீக். அதாவது வாட்டர் கண்டென்ட், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் இதை மட்டும் எடுங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து இங்கேவே கீப் அப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்தபடி RFID இருக்கிறதுனால RFIDயில் எக்ஸாக்ட் டைமிங் கால்குலேட் ஆகும். நீங்கள் வந்து 1 நிமிஷம் வந்து 1 மில்லி செகண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஓடி இருந்தீங்க அப்படின்னாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த RFIDயை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து 1 மில்லி செகண்ட் 630 மில்லியில் போனால் கூட நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதனால் வந்து நீங்கள் 630க்குள்ளே ஓடி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் இந்த ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். அதே மாதிரி இதுவரையும் யாராவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையும் அந்த டாக்குமெண்ட்டை தவிர வேறு எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார், பேன் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேம் மிஸ்மேட்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அஃபிடவிட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. ஓகேங்களா, இதை தவிர வேறு எந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு
மெசேஜாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா. ஓகேங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.